எல்லாருக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன். லாஸ்ட் வீடியோ வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட் சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோல நான் என்னென்ன சாப்பிடுவேன், நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றது இருக்கும். அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சோ இந்த வீடியோல எது இருக்கும் அப்படின்னா, கிரேவிங்ஸ்னா என்ன, அது எதனால வருது, அப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணுவேன், அண்ட் சுகர்னால என்னென்ன ஆபத்து இருக்கு, சுகர் கிரேவிங்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். இந்த லாஸ்ட் சொன்னேன் இல்லையா, சுகர் கிரேவிங்ஸ். சோ அதை நான் சொல்லுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதை நான் ஃபாலோ பண்றது சில கன்றாவியான மெத்தட். சோ அதை நான் சொன்னேன்னா இப்போ என்னோட பாசிட்டிவா இருக்க கமெண்ட் செக்ஷன் வந்து கொஞ்சம் கேவலமா ஆயிரும். சோ அதனால எனக்கு பயமா இருக்கு, நீங்க எல்லாம் என்ன திட்டிடுவீங்களோ அப்படின்ட்டு. சோ அதனால அதை நான் சொல்வேனான்னு எனக்கு தெரியல. சோ பாக்கலாம். பட் ஆனா இந்த ஒரு வீடியோல இவ்வளோத்தையும் கவர் பண்ண முடியாது. அதை நான் டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் கிரேவிங்ஸ்னா என்னன்னு பார்க்கலாமா. கிரேவிங்ஸ்க்கும் ஹங்கருக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கிரேவிங்ஸ்க்கும் பசிக்கும் வித்தியாசம் இருக்கு. பசினா என்ன அப்படின்னா, கல்ல கொடுத்தாலும் நான் கரைச்சு சாப்பிட்டுடுவேன் அப்படின்றதுதான் பசி. உங்களுக்கு பேசிக்லி பயங்கரமா எதனாலும் நான் சாப்பிட்டு வேண்டாம், என்னால இப்போ சாப்பிடாம உயிரே வாழ முடியாது அப்படின்றது பசி. உங்க வயத்துல அலாரம் அடிக்கும், யாரோ உட்காந்து கிள்ற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள, அப்புறம் சவுண்ட் எல்லாம் வரும். சோ அது பசி. ஓகேவா. நீங்க தேங்காய் சாதம் கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க, தயிர் சாதம் கொடுத்தா கூட சாப்பிடுவீங்க, பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு சாய்ஸே இருக்காது. ஆனா கிரேவிங்ஸ்ல உங்களுக்கு செலக்டிவா தோணும். எனக்கு இப்ப சிப்ஸ் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு ஒரு பேல் பூரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஜாங்கிரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சோ அந்த மாதிரி செலக்டிவா உங்க வயத்துக்காக நீங்க சாப்பிடல, உங்க நாக்குக்காக சாப்பிடுறீங்கன்னும் போது அது கிரேவிங்ஸ். அது ரொம்ப தப்பு. சோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இந்த கிரேவிங்ஸ் வருது அப்படின்றத பாக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோ ஒருத்தர் லாஸ்ட் வீடியோல வந்து வீடியோ ஸ்டார்ட் செட் அப்படின்னு டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறாராமா. இல்ல எனக்கு புரியல. அதனால இந்த வீடியோ ஸ்டார்ட் செட் எல்லாம் எதுலயும் இல்ல. வீடியோ ஃபுல்லாவே நான் நிறைய கருத்துக்கள் சொல்ல போறேன். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இது எதனால ஆகுதுன்னு பாக்கலாம். மெயின் ரீசன் கிரேவிங்ஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாம தான் நம்ம இருக்கோம். சோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, டீஹைட்ரேஷன். அதாவது நீங்க தண்ணி ஒழுங்கா குடிக்கலன்னு வைங்களேன், கிரேவிங்ஸ் 100% எழுதி தரேன், கிரேவிங்ஸ் கண்டிப்பா வரும். தண்ணி நம்ம குடிக்காம விட்டுட்டோம்னா அந்த தாகம் இருக்குல்ல, அந்த தர்ஸ்ட், அதுதான் நம்ம கிரேவிங்ஸ் நினைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிரும். எனக்குமே நிறைய வாட்டி இது நடக்கும். நான் சம்டைம்ஸ் வேலை பார்த்துட்டு தண்ணி குடிக்க மறந்துடுவேன். சோ அப்பெல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, நம்ம ஏதாவது சூப்பரா சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணும். சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணி குடிச்சிருவேன். தண்ணி குடிக்காதனால தான் நமக்கு நிறைய கிரேவிங்ஸே வருது. சோ நம்ம தண்ணி ப்ராப்பரா குடிச்சனால நமக்கு கிரேவிங்ஸ் வராது. நிறைய நேரத்துல நம்ம தாகத்தை தான் கிரேவிங்ஸ் நினைச்சிருக்கோம், கிடையாது. அது தண்ணி தாகம் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா, ஐயோ நமக்கு ரொம்ப போர் அடிக்குதே, வாயில போட்டு அதாவது பொரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு கிரேவிங்ஸ் வரும். நெக்ஸ்ட் சுகர் லெவல் இல்ல, அதெல்லாம் அது கூட பிளேஸ் அ மெயின் ரோல். சோ அதனால கூட உங்களுக்கு கிரேவிங்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஸ்பைசி இல்ல சுகர் அந்த மாதிரி ஏதாவது நல்லா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லஞ்சுக்கு ஒரு நல்ல பஃபே போயிருப்பீங்க. ஈவினிங் சாயந்தரத்துக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா வரும். சோ அதுவுமே கிரேவிங்ஸ் தான். நல்லா ஹெவி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு நல்லா அது சாப்பிடணும்ன்றது கிரேவிங்ஸ் தான். ஓகேவா. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு மெயின் ரீசன், இது எப்படி தண்ணி குடிக்காததால டீஹைட்ரேஷன்னால ஒரு மெயின் ரீசனும், அந்த மாதிரி இதுவும் ஒரு மெயின் ரீசன். என்னன்னா புரோட்டீன் கம்மியா சாப்பிடுறது. புரோட்டீன் கம்மியா சாப்பிடுறது, ஃபைபர் கம்மியா சாப்பிடறதுனாலே உங்களுக்கு கண்டிப்பா கிரேவிங்ஸ் வரும். எனக்கு இன்னைக்கு இதான் நடந்தது. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, எனக்கு காலைல எழுஞ்சிக்கும் போதே எனக்கு ஏதாவது சாப்பிடணும்டா இன்னைக்கு அப்படிதான் நான் எழுஞ்சிக்கவே செஞ்சேன். சோ அதனால நான் இன்னைக்கு கிரில் சிக்கன் சாப்பிட்டேன். சரியா. ஆனா அந்த கிரில் சிக்கன், அது கிரில் சிக்கனா இல்ல கிரில் க்ரோவான்னு எனக்கு தெரியல. அது கோழியா காக்காவானே தெரியல. அவ்வளவு குட்டியா சுருங்கி போயிருந்தது. என் வாழ்க்கையில நான் அவ்வளவு ஒரு குட்டி கிரில் சிக்கனை பார்த்ததே இல்லை. நான் எப்பவுமே ஹாஃப் சாப்பிடுவேன். ஏன்னா இந்த என்டையர் டே நான் அதுதான் சாப்பிடணும். சோ அதனால அது ஹாஃப் சாப்பிட்டுட்டு சாலட் சாப்பிடுவேன். எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். எனக்கு பசிக்கவே பசிக்காது. ஆனா இன்னைக்கு நான் சாலட் சாப்பிட்டேன், ஸ்டில் எனக்கு பசிக்குது. ஏன்னா அது ஒரு காக்காவா கோழியானே தெரியல. சரி ஏதோ ஒண்ணு பறவைன்னு நான் பசியில சாப்பிட்டுட்டேன். ஆனாலும் எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கு அப்பதான் தெரிஞ்சு ரொம்ப கம்மியா சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம அப்படின்னு. சோ புரோட்டீன் நீங்க பேசிக்கலி கம்மியா சாப்பிட்டீங்க, ஃபைபர் கம்மியா சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரேவிங்ஸ் வரும். இதுவுமே ஒரு காரணம். சோ அப்ப அந்த டைம் நீங்க புரோட்டீன் கரெக்டா சாப்பிட்டு எல்லாமே நீங்க கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா கிரேவிங்ஸ் வராது. ஓகேவா. இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்சோமேனியா. சரியா தூங்காததுனால கூட உங்களுக்கு கிரேவிங்ஸ் வரும். சரியா. சோ அதனால சரியா தூங்குங்க. தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் தூங்க வரலையா அப்படின்னா, மாடு மாதிரி நம்ம ஒரு நாள் முழுக்க உழைச்சோம்னா நைட்டு கண்டிப்பா தூக்கம் வரும். அப்படியும் தூக்கம் வரல அப்படின்னா என் வீடியோ போட்டு பாருங்க. ஆனா தூக்கம் வர அளவுக்கு இருக்கு என் வீடியோ தெரியல. பட் தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கம் சரியா இல்லைன்னா கார்டிசால் லெவல்ஸ், நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் தக்கதிமித்தான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். சோ அதனாலுமே உங்களுக்கு கிரேவிங்ஸ் வரும். சரியா. சோ இது ஒண்ணு. அண்ட் இன்னும் ஒண்ணு, என்னாலேயே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா
அதாவது பெண்களா பிறந்திருக்க புண்ணியம் செஞ்சிருக்கணும்பாங்க. பட் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. விச் இஸ் பீரியட்ஸ். இது வந்து பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பிஎம்எஸ். சோ ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. சோ இதனால நெறைய இது வரும். மூட் ஸ்விங்ஸ் வரும், கிரேவிங்ஸ் வரும். சோ நெறைய பீக்ல போகுற இதெல்லாம் வரும். சோ இது வந்துட்டு பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி, 2 நாள் முன்னாடி வரும். எனக்கு பேசிக்கலி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் எனக்கு இருக்காதுங்க. எனக்கு ஏன்னா நான் எப்பவுமே மூட் ஸ்விங்ல தான் இருக்கேன். எப்ப அழுவேன்னு தெரியாது, எப்ப சிரிப்பேன்னு தெரியாது, எப்ப கோவப்படுவேன்னு தெரியாது. அதனால பீரியட்ஸ் முன்னாடி தான் அப்படி இருப்பேனாலாம் கிடையாது. எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். ஆனா இந்த கிரேவிங்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு பீரியட்ஸ் முன்னாடி வந்துரும். சோ எனக்கு வீட்லயே தெரிஞ்சிரும். நான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் அப்போ. அப்போ கேட்பாங்க என்ன பீரியட் வரப்போகுது போலியே அப்படின்னு. எனக்கே தெரிஞ்சிரும் தலைவன் இன்னும் 3 நாள்ல வரப்போறான் எனக்கு அப்படின்ட்டு. சோ இந்த பிஎம்எஸ்னாலயும் கிரேவிங்ஸ் நிறைய வரும். சோ அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். பேசிக்லி நான் சொன்னதுதாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ உங்களுக்கு கிரேவிங்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் அது நீங்க தண்ணி குடிக்காதனாலதான் இருக்கும். சோ நீங்க நிறைய தண்ணி குடிங்க போயிட்டு உடனே. நிறைய தண்ணி குடிச்சாலே உங்களுக்கு கிரேவிங்ஸ் ஒதுங்கி போயிடும். இல்ல எனக்கு அப்பவும் கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா உங்க தாட்டை நீங்க டைவர்ட் பண்ணணும். தாட் டைவர்ட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தூங்கிடுவேன். எனக்கு கிரேவிங்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி குடிப்பேன். செகண்ட் தூங்க ஆரம்பிச்சிருவேன். தூக்கம்லாம் நம்ம நினைச்ச நேரத்துக்கு வராது. சில பேருக்குலாம் வரும். பட் எனக்குலாம் அப்படி கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஐ திங்க் அபவுட் ஃபேக் சினாரியோஸ். நான் வந்து ஃபேக் சினாரியோஸ் யோசிப்பேன். எப்படின்னா நானும் பிரபாசும் டுவெட் ஆடுற மாதிரி யோசிப்பேன். நீங்களும் தளபதியும் செல்ஃபி எடுக்கிற மாதிரி நீங்க யோசிச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி தூக்கம் வர்றதுக்கு இதெல்லாம் நான் பண்ணுவேன். இதெல்லாம் நடக்காது. கண்டிப்பா நானும் பிரபாசும் மீட் பண்ணணும் கூட தெரியல. பட் நான் இந்த மாதிரி யோசிப்பேன். எனக்கு டக்குன்னு தூக்கம் வந்துரும். சோ அப்பவும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா நான் வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவேன். பாட்டு கேட்டுட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவேன். அப்படியே எனக்கு கிரேவிங்ஸ் போனா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். இல்லைன்னா ஏதாவது படம் பார்ப்பேன். லிட்டரலி நான் அந்த தாட்டை மறந்துடுவேன். ஓகேவா? ஏன்னா நீங்க தண்ணி குடிச்சிட்டாலே உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் போயிரும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து சாப்பிடணும் அப்படின்றதுதான் இருக்கும். சோ அதை நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வராது. ஓகேவா? சோ செகண்ட் திங் நான் என்ன டைவர்ட் பண்ணி பார்ப்பேன். அப்பவும் அது போகாம சாத்தான் மாதிரி இருந்தது அப்படின்னா நான் வந்து உப்பு சாப்பிட்டு பார்ப்பேன். எஸ், உப்பு வந்து ஒரு பிஞ்சுங்க, ரொம்ப கம்மியான அளவு, ரொம்ப ஒரு ஒரு சிட்டிகை அந்த உப்பு எடுத்து உங்க நாக்குல வச்சு பாருங்க. அப்போ கண்டிப்பா உங்க கிரேவிங்ஸ் போயிரும். அப்பவும் போல அப்படின்னா தயவு செஞ்சு சாப்பிடுங்க. ஆனா அந்த சாப்பிடுறது ஆல்டர்னேட்டிவ் சாப்பிடணும். ஆல்டர்னேட்டிவ்ஸ்னா இப்போ இன்னைக்கு எனக்கு வந்து சிப்ஸ் சாப்பிடணும் இருந்தது. சரியா? நான் சொன்னேன் இல்லையா, பயங்கரமா கிரேவிங்ஸ் இருந்தது. எனக்கு வந்து சிப்ஸ் சாப்பிடணும்ன்ற கிரேவிங்ஸ் இருந்தது. லேக் ஆஃப் புரோட்டீன், ஃபைபர். சோ அதனால நான் சிப்ஸ் சாப்பிடணும் கிரேவிங்ஸ் இருந்தது. குறுக்கு முறுக்குன்னு சாப்பிடணும். சோ நான் என்ன பண்ணேன்னா, இப்ப நான் பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டாலும் என் கிரேவிங்ஸ் போகும். பட் நான் அதுவே ஒரு ஹெல்தி வேல டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ அப்புறம் பேக்டு சிப்ஸ் சாப்பிட்டாலும் என் கிரேவிங்ஸ் போயிடும். சோ நான் அதனால அந்த மாதிரி சூஸ் பண்ணேன். லைக் வந்துட்டு என்னன்னா நான் மக்கானா சாப்பிட்டேன். பேக் பண்ணப்பட்ட மக்கானா சாப்பிட்டேன். சோ நீங்களுமே அந்த மாதிரி ஹெல்தி ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு சாக்லேட் சாப்பிடணும்ன்ற ஆசையா இருக்குன்னா நீங்க வந்து டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டா கூட செம டேஸ்டா இருக்கும். இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா வீட்லயே ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்க. நான்லாம் வீட்ல தான் ஐஸ்கிரீம் செய்யறேன். இப்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் வீட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. நான் இப்பெல்லாம் வீட்ல தான் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்ப கடையில வாங்குற ஐஸ்கிரீம்னா சீ அப்படின்னு இருக்கு எனக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீட்ல செய்யற ஐஸ்கிரீம். சோ நீங்களுமே வீட்ல ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க. சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொறுக்கு முறுக்குன்னு சாப்பிடணும்னா பேக் பண்ணதை சாப்பிடுங்க. சோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஆனா இதுவுமே 2 பாயிண்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஒண்ணு வந்து அளவு, இன்னொன்னு ஃப்ரீக்வன்சி. அளவுனா எந்த அளவு நம்ம சாப்பிடுறோம். இப்ப 4 சிப்ஸ் சாப்பிட்டாலும் எனக்கு கிரேவிங்ஸ் அடங்கிடும். 4 பேக்கெட் சிப்ஸ் சாப்பிட்டாலும் கிரேவிங்ஸ் அடங்கிடும். அப்ப நான் 4 சிப்ஸ் சாப்பிடுறது பெட்டர்ல. சோ இன்னைக்குமே நான் அப்படிதான் முழு பேக்கெட் சாப்பிடல. நான் ஹாஃப் பேக்கெட் தான் சாப்பிட்டேன். எப்படின்னா நான் யோசிப்பேன் கண்ணை மூடி நம்ம இதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பா குண்டாயிருவோம். குண்டானோம்னா நம்மள எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சோ இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த ஒரு பேக்கெட் சிப்ஸ்னால இதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுலயே விக்கெட் அவுட். சோ நான் அதுக்கப்புறம் அதை சாப்பிட மாட்டேன். சோ இந்த மாதிரி நீங்க போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் ஃப்ரீக்வன்சி. ஒரு இடைவேளைன்னு இருக்குல்ல. இப்ப நான் இன்னைக்கு சிப்ஸ் சாப்பிட்டேன்னா நான் இதுக்கு முன்னாடி எப்போ சிப்ஸ் சாப்பிட்டேன்னு யோசிக்கணும். நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருப்பேன். சோ அதனால இன்னைக்கு சிப்ஸ் சாப்பிடுறது அப்சல்யூட்லி ஃபைன். சோ நீங்களுமே அடிக்கடி இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வருதுன்னா ரொம்ப தப்புங்க. அடிக்கடி கிரேவிங்ஸ் வரக்கூடாது. The main another reason of cravings is the dehydration, தூக்கமின்மை, புரோட்டீன் கம்மியா சாப்பிடுறது. எல்லாத்த விடவும் மெயின் ரீசன் ஒண்ணு இருக்கு, which is deficiency. உங்களுக்கு சில நியூட்ரியன்ஸ், மேக்ரோநியூட்ரியன்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் டிஃபிஷியன்சி இருந்தாலுமே கிரேவிங்ஸ் வரும். சோ டிஃபிஷியன்சி பிளேஸ் அ பிக் ரோல் இன் கிரேவிங். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னா அது மெக்னீஷியம் கிரேவிங்ஸா இருக்கும். கருக்கு மார்க்கும் சாப்பிடணும்னு இருந்ததுன்னா மேபி அது உங்களுக்கு
ஃபைபர் கம்மியா இருந்ததுனால இருக்கலாம், இல்ல வேற டிஃபிஷியன்சியா இருக்கலாம். சோ உங்க பாடி உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம். எனக்கு பேசிக்கலி மந்த்லி ட்வைஸ் கிரேவிங்ஸ் வரும். கண்டிப்பா ஒண்ணு பீரியட்ஸ்னால கிரேவிங்ஸ் வரும், இல்ல யாராவது ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க, அதை பார்த்து எனக்கு ஆசை வந்திருக்கும். சோ பேசிக்கலி எனக்கு ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மிங்க. அடிக்கடிலாம் எனக்கு கிரேவிங்ஸ் வராது. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா, நீங்க உங்க உடம்பு உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏதோ டிஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். ப்ளீஸ் செக் பண்ணுங்க. அதை விட்டுறக்கூடாது. ஓகேவா? சோ டிஃபிஷியன்சினாலையும் கிரேவிங்ஸ் கண்டிப்பா வரும். அடிக்கடி கிரேவிங்ஸ் வரக்கூடாது. அடிக்கடியும் நீங்க உட்காந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, எந்த ஃப்ரீக்வன்சில சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வீடியோல சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி லென்த்தியா போயிடுச்சு. சோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி உங்க கிரேவிங்ஸ்க்காக நீங்க சாப்பிடக்கூடாது. அண்ட் நான் இப்போ எல்லாமே சொன்னது உங்க ஈட்டிங் விண்டோல சாப்பிடணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா உங்க ஈட்டிங் விண்டோல தான் நீங்க பண்ணணும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது, பட்னி இருக்கும்போது கிரேவிங்ஸ் என்ன நடந்தாலுமே நான் சாப்பிட மாட்டேன். நான் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போயிடுவேன், இல்ல தூங்கிடுவேன், இல்ல ஏதாவது படத்தை போட்டு பார்ப்பேன். சோ தயவு செஞ்சு உங்களோட ஃபாஸ்டிங் விண்டோல உங்களுக்கு கிரேவிங்ஸ் வருதுன்னா எதுவுமே நீங்க சாப்பிடாதீங்க. உப்பு கூட நான் சொன்னால உப்பு கூட சாப்பிடக்கூடாது. சோ எதுவுமே நீங்க சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிச்சு பாருங்க, உங்க தாட்டை டைவர்ட் பண்ண பாருங்க. இந்த ஈட்டிங் விண்டோல உங்களுக்கு கிரேவிங்ஸ் வருங்கிற போது நீங்க சாப்பிடுறது ஃபைன். அதுவுமே ஃப்ரீக்வன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை டைம்ஸ் நீங்க இந்த மாதிரி பிரேக் பண்றீங்கன்றது இம்பார்ட்டன்ட். அடிக்கடி பண்ணக்கூடாது. ஆனா ஃபாஸ்டிங் விண்டோல கிரேவிங்ஸ் வரும்போது நான் ஸ்ட்ரிக்ட்லி சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப தப்பு. இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு வேஸ்டா போயிடும். சோ ஃபாஸ்டிங் அப்போ கிரேவிங்ஸ் வந்தா பிரேக் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப கண்ட்ரோல்ல இருப்பேன். அண்ட் எப்படி ஓவர் கம் நான் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டேன். நான் அந்த 6 சொன்னேன் இல்லையா, அதை நான் கொஞ்சம் யோசனையா இருக்கு, பண்ணலாமா வேணாமான்னு. பார்க்கலாம் உங்க கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அதை பொறுத்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றதும் பண்ணாததும் இருக்கு. ஐ see you next video. Bye. So பட் மறுபடியும் சொல்றேன், கிரேவிங்ஸ் டிஃபிஷியன்சியாலையும் வரும். உங்களுக்கு அடிக்கடி கிரேவிங்ஸ் வருதுன்னா அது ரொம்ப தப்பு. அண்ட் ஃப்ரீக்வன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேத்தும் சிப்ஸ் சாப்பிட்டு இன்னைக்கும் சிப்ஸ் சாப்பிடுறது ரொம்ப தப்பு. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சிப்ஸ் சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பிடுறது ஃபைன். பட் டெய்லி சிப்ஸ் சாப்பிடக்கூடாது. அளவும் ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டிங் விண்டோல நோ கிரேவிங்ஸ். அப்போல்லாம் நீங்க சாப்பிடவே கூடாது. அதை சேர்த்து வச்சு அடுத்த நாள் பாத்துக்கோங்க. அந்த அடுத்த நாள் பாத்துக்கிறதும் ஃப்ரீக்வன்சி இம்பார்ட்டன்ட். ஓகே, பை.